ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும், ரெகுலராக நீங்கள் உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணியே ஆகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ வாண்ட் டு பிகம் டீம் லீட். டீம் லீட் அப்படின்னா சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே ஓகே நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக தென்னந்தோப்புல வச்ச பருத்தி மூட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லேயே வச்சு கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லேயே இருக்கலாமே. கண்டிப்பாக டீம் லீட் அப்படின்னா இந்த மாதிரி டாஸ்க்லாம் வரும். இந்த மாதிரி இந்த ஜூனியர்ஸ் வந்து உங்களுக்குன்னு தனியாக டாஸ்க் இருக்கும். அது சமயத்தில் உங்களோட டீம் லீடும் வந்துட்டு உங்களோட ஜூனியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தே மே ஃபேஸ் சம் இஷ்யூஸ். ஸோ டியூரிங் த டைம் ஆல்சோ யூ ஷுட் புட் யுவர் லெக் தேர் அண்ட் யூ ஷுட் சால்வ் தேர் ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ அதுக்கு உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு எரரை பார்த்தோன்னா அந்த எரர் எதனால் வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த அசப்ஷன் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஒரு எரரை சால்வ் பண்ணும்போதே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் இது எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் உங்கள் டூல்ஸ்